5 அப்போ 2 மீன், 30,000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு சாப்பாடு, மீதி 12 கூடை எடுக்க முடியுது. அது கடவுளுடைய ஐஸ்வர்யம். வானத்திலிருந்து மன்னா 30 லட்சம் ஜனங்களுக்கு 40 வருடங்கள் கொடுக்க முடிந்தது. அது கடவுளோட ஐஸ்வர்யம். இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் கடவுளோட ஐஸ்வர்யத்துக்கு. நம்ம மனதில் உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கேட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள், நாங்கள் எகிப்தில் இருந்தா எங்களுக்கு வெள்ளைப்பூடு வெங்காயமும் அது உலகத்தோட ஐஸ்வர்யத்தையே அவன் பார்த்துட்டு இருக்கான். வெள்ளைப்பூடு வெங்காயம். இப்போ என்ன, உனக்கு வெள்ளைப்பூடு வெங்காயம் தானே வேணும், காடை அனுப்புகிறேன். 1 நாளில் 2 நாள் இல்லை, 1 வாரம் இல்லை, 2 வாரம் இல்லை, 1 மாதம் அளவுக்கு சாப்பிட்ற அளவு காடைகளை கடலிலிருந்து பண்ணிடாராம். அது கடவுளுடைய ஐஸ்வர்யம். நம்ம புரிஞ்சுக்கணும், எது உலக ஐஸ்வர்யம் எது கடவுளோட ஐஸ்வர்யம்னு பிரித்து பார்க்க தெரியணும்.